பார்ட் 2க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மக்களே. அந்த மூஞ்சில நான் ஒரு தேஜஸ பார்த்தேன். அந்த தேஜஸ்க்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் தோத்துட்டேன் மக்களே, நான் தோத்துட்டேன். இந்த கால் பெறலுது பாத்தீங்களா, இந்த பெறல்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னோட ஃபுல் முயற்சியிலையும் ஒரு இன்னொரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த ஒரு பம்பர மாதிரி சுத்தலான்னு பார்த்தா இந்த டயர்ல வந்து முள்ளி ஏறின மாதிரி என் கால்கள் எல்லாம் பெறல ஆரம்பிச்சிருது மக்களே, பெறல ஆரம்பிச்சிருது. இவகிட்ட சண்டைலாம் போட்டு நம்ம ஜெயிக்கலாம் முடியாது, ஏன்னா அவ கொழாடி சண்டை போடுறவ. ரவுண்ட் 3க்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ரவுண்ட் 3ல போய் இவருக்கு ஒரு ஸ்ட்ரெச்சிங்கை கொடுத்த மக்களே. இந்த ஸ்ட்ரெச்சிங்கே வந்து பாத்தீங்கன்னா இவ வந்து அசால்ட்டா பண்றா. இப்ப நான் தோத்துட்டேன்றதுனால என்னை வந்து வெறுப்பேத்துறதை விட இதே ஒரு பொண்ணு தோத்துட்டுன்னு வச்சுங்களேன், பொண்ணு தோத்துட்டா அக்னி சிறகே அப்படின்னு பாட்டு போடுவானுங்க. ஆனா இதே ஒரு பசங்க தோத்துட்டா அவங்களை கலாய்க்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும். இவ வந்து காலேஜுக்கு படிக்கத்தான் போறாளா இல்ல வந்து இந்த டாஸ்க் எல்லாம் பண்றதுக்காகவே வந்து ட்ரைனிங் எடுக்க போறாளான்னு தெரியாம எந்த டாஸ்க கொடுத்தாலும் பக்காவா பிசிறு தட்டாம முடிச்சுட்டா. அதாவது நம்ம புருஷன் தானே, இந்த டாஸ்க நம்மளுக்கு ஈஸியா கொடுத்துடணும்னு சொல்லிட்டு பண்ணலான்னு தெரியல, சூரிய நமஸ்காரத்தை கொடுத்தா. இந்த சூரிய நமஸ்காரத்தை வந்து ஈஸியா நினைக்காதீங்க, தயவு செய்து இந்த வீடியோ போட்டுட்டே பண்ணி பாருங்க. காது இதெல்லாம் புகை வர ஆரம்பிச்சிடும். அதாவது இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஆணுக்கு பொண்ணு சலிச்சது இல்ல, நான் சொல்றதெல்லாம் ஒரு ஜோக்கே இல்ல. இத போய் உட்காந்து உன்னிப்பா கேட்டுன்னு இருக்கிறீங்க பாத்தீங்களா, மறக்காம போய் கமெண்ட்ல போய் அடுத்த வீடியோ என்ன போடலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபாலோ பட்டனை தட்டிட்டு வாங்கடா மக்களே மக்களே.